டேஸ்டான பெப்பர் மஷ்ரூம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அது காஞ்ச உடனே கொஞ்சமாக ஜீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாம் போட வேண்டாம், ஜீரகத்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே அதில் வெங்காயமும் கருவேப்பிலையை மட்டும் போடலாம். மிளகாய் வத்தல்லாம் அல்லது பச்சை மிளகாயெல்லாம் தேவையில்லை. இந்த வெங்காயம் வதங்கின உடனே கொஞ்சமாக பூண்டு, ஒரு 2-3 பல் பூண்டையும் இது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. போட்டு அது வதங்கின உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லித்தூளும் கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டு அது லேசாக வதக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இந்த மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சுருங்க. இதுக்கு தண்ணி எதுவும் விடவே வேண்டாம். அதில் இருக்கிற தண்ணியிலையே அது வெந்துடும். அந்த காளானே கொஞ்சம் தண்ணி விட தான் செய்யும். அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கிண்டி அந்த இருக்கிற தண்ணி அதை வத்துற வரைக்கும் அதை நல்லா 2 தடவை 3 தடவை மூடி வச்சு அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தண்ணி முழுசும் வற்றின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் நல்லா ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் இந்த காளானுக்கு போடலாம். போட்டு அப்படியே இறக்கிற வேண்டியது தான். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா அந்த காரம் அப்படியே அதில் இருக்கும். தேவைன்னா கொஞ்சமாக மல்லித்தழையையும் தூவி இறக்கிடலாம். இது சாம்பார் கூட, ரசம் கூட எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப கொஞ்சம் நேரத்துலையே இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சிட முடியும். செய்து பார்க்கலாம்.